Hi to all. வெல்கம் டு எல்கேவி கம்ப்யூட்டர் அகாடமி. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ரீசன் அப்படின்னா சம்மரில் வந்து ஸ்டூடெண்ட் வந்தனால நாங்கள் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. எனிவே என்னை வந்து ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸ் கற்றுக்கிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னுடைய நன்றிகள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் வந்து மிரர் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு நம்மளுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அதை நீங்கள் என்ன செய்யணும்னா ஓப்பனில் கொடுத்து உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த லேயர் பேனல் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன செய்யணும், அதை வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து அன்லாக் பண்ணணும். லாக் பண்ணியிருக்கோம், அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அன்லாக் பண்ணாமான்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா அன்லாக் ஆயிரும். இப்போ என்ன செய்யணும்னா அதே ஃபோட்டோவில் வந்து கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன செஞ்சோம்னா டூப்ளிகேட் வந்துடும். எப்போவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரிஜினல் ஃபோட்டோவில் வச்சு நம்ம எந்த எடிட்டுமே பண்ணவே கூடாது. அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ஃபோட்டோ வந்து நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா எப்போவுமே ஒரிஜினல் ஃபோட்டோவில் வச்சு நம்ம எந்த எடிட்டும் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேயர் 0 காப்பின்னு இருக்கு இல்லையா, இதான் டூப்ளிகேட், இதை வச்சு நான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல அதாவது மார்க்யூட் டூல்னு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டூல்ஸில் தான் இருக்கும். அதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கும் சிங்கிள் காலம் மார்க்யூட் டூல்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த லேயர் வரணுமோ, அதாவது எந்த இடத்துல நீங்கள் கட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கர்சர்கிட்டே ரைட் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதாவது ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருக்கும், அது கீழே ஒன்று இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் செலெக்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோன்னே அந்த கோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நடு சென்டரில் வந்து ஒரு சின்னோண்டு பாக்ஸ் மாதிரி இந்த இடத்துல இருக்கும். அந்த பாக்ஸை வந்து உங்களுக்கு எது வரைக்கும் அந்த இது வேணுமோ, அதாவது எது வரைக்கும் நீங்கள் டூப்ளிகேட் எடுக்க போகிறீங்களோ அதை அப்படியே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஓகே கொடுத்துடணும். திரும்ப என்ன பண்ணணுமா இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இந்த லேயருக்குள்ளே போய் என்ன பண்ணணும்னா கர்சரை வைக்கணும். கர்சரை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணால் திரும்ப நம்ம பழையபடி பண்ணோம்லையே அதே மாதிரி பாக்ஸ் வந்துடும். அது அப்படியே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு ஓகே பண்ணிவிட்டு சரிங்களா, கண்ட்ரோல் D கொடுத்துட்டிங்க அப்படின்னா டீசெலக்ட் ஆயிரும். நம்மளுக்கு தேவையான பிக்சர் கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய மிரர் எஃபெக்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வீடியோவில் அதாவது நம்மளுடைய இது ஃபோட்டோஷூட்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய நீங்கள் கற்றுக்கிறணும் அப்படின்னா நம்ம சென்டரில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி விஜயதசமிக்கு வந்து நிறைய ஆஃபர்லாம் போட போகிறோம். அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு வந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.